ஃபேஷன் என்னன்னு தெரியாமலே பல பழக்க வழக்கங்களை நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிதான் இந்த மொட்டை போடுற பழக்கமும். ஆனா நம்ம முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது. சாமிக்காக நேர்த்தி கடன், குடும்ப பழக்க வழக்கம்னு நாம அறிவியலை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா ஒரு குழந்தை 10 மாசமும் கருவுல இருக்கும்போது ரத்தம், சிறுநீரகம், மலம்னு பலவித சூழல்ல தான் இருக்குது. இந்த கழிவுகள் குழந்தையோட உடலை விட்டு எளிதா வந்துட்டாலும் தலையில சேர்ற கழிவுகள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வேர்கள்ல இருந்து போறது கிடையாது. இந்த கழிவு அழுக்குகளை அப்படியே விட்டுட்டா பலவித நோய்கள் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு காரணமா அமைஞ்சிடுது. இதனாலதான் மொட்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க. முதல் வயது மொட்டை குழந்தை சிறு வயது அப்படிங்கறதுனால பார்த்து பத்திரமா தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மொட்டையில அழுக்கு ஃபுல்லா போகாது அப்படிங்கறதுனாலதான் இரண்டாவது மொட்டையா 3 வயசுல போடுறாங்க. 3 வயசுன்னு சொல்லும் போது குழந்தையோட தலையும் வலுவாகிடும், குழந்தை அழுறதும் குறைஞ்சிடும். அதே டைம்ல முடியோட வேர்கள்ல இருந்து கிருமிகளும் அழுக்குகளும் முற்றிலுமா அழிக்கப்பட்டுடும். இப்படி அறிவியலை ஆன்மீகத்தோடு பயபக்தியோடு செய்ய வச்சவங்க தான் நம்ம முன்னோர்கள்.